முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுபவர்களாக இருந்தீங்கன்னா கார்த்திகை விரதத்தை கண்டிப்பாக முறையாக நீங்கள் கடைப்பிடிச்சிருப்பீங்க. கார்த்திகை விரதத்தை முறையாக கடைப்பிடிச்சா மட்டும் பத்தாதுங்க, வருஷத்தில் ஒரு வாட்டி வர இந்த தை பூசத்தையும் முருகப்பெருமாளுக்காக வேண்டிக்கிட்டு நம்ம விரதம் இருக்கணுங்க. கார்த்திகை விரதம் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தைப்பூசத்தன்னைக்கு நம்ம விரதம் இருக்கலாங்க. விரதம் இருக்கிறது மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமானுக்குன்னே சில மந்திரங்கள் இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் முருகருக்குன்னே 2 மந்திரம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மந்திரம் நம்ம வேலுக்குன்னு தைப்பூசத்தன்னைக்கு ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய மந்திரங்க. நம்ம வேலை எப்படி வழிபடணும், அந்த வேலுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குங்க. அந்த மந்திரத்தை நம்ம எப்படி உச்சரிக்கணும், அதுக்கு உண்டான பதிவு தாங்க இது. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு ஏகே டாக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். சரி, வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முருகப்பெருமாளை நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வேலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. முருகருக்கு எந்த பலம் இருக்கோ அதே அளவு சக்தி பார்த்தீங்கன்னா முருகருடைய வேலுக்கு இருக்குங்க. இந்த வேலை தைப்பூசத்தன்னைக்கு வழிபடுறது ரொம்ப 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 விசேஷங்க. அதுவும் ஸ்பெஷலான மந்திரங்கள் சொல்லி வழிபடுறது இன்னும் கூடுதல் பலமா நமக்கு தருங்க. என்ன காரணத்துக்காக முருகப்பெருமாளுடைய வேலை தைப்பூசத்தன்னைக்கு நம்ம வழிபடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழனியில் முருகப்பெருமாள் ஆண்டி கோலத்தில் நமக்கு காட்சி கொடுத்துருப்பாருங்க. ஆண்டி கோலத்தில் இருக்கிறப்ப பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காகவே ஞான வேலை அந்த நாளில் தான், அதாவது தைப்பூசத்தன்னைக்கு தான் முருகப்பெருமாள் கிட்ட கொடுத்தாங்களாம். அந்த நாள் தான் நமக்கு தைப்பூசமாகவே வருது. ஸோ தைப்பூசத்தன்னைக்கு நம்ம முருகர் கூட இந்த வேலையை நம்ம வழிபடுறதுனால கூடுதல் பலம் நமக்கு கிடைக்குங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தாங்க அறுபடை வீடுகள் அத்தனை இருந்தும் பழனியில் நமக்கு தைப்பூசம் கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க. தேவர்களுடைய படைத்தளபதியா முருகப்பெருமாள் பொறுப்பேற்றுக்கிறாருங்க. பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் செய்யறதுக்காக முருகப்பெருமாள் பயன்படுத்தியது இந்த ஞான வேலை தான். இந்த ஞான வேலை பயன்படுத்தி தான் அசுரர்கள் அழிச்சிருப்பாருங்க. ஸோ இந்த வேலை தைப்பூசத்தன்னைக்கு நமக்கு வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாந்திரிகம், ஏவல், பில்லி, சூனியம், இப்படி கெட்ட சக்தி எதுவுமே நம்மளை அணுகாதாங்க. நமக்கு கெட்ட சக்தின்னு சொல்கிறப்ப நமக்குள்ளே உள்ள வன்மம், பொறாமை குணம், இந்த மாதிரி நம்ம கிட்ட என்னென்ன கெட்ட கெட்ட குணங்கள் இருக்கோ இந்த வேலை வழிபடுறது மூலமாக நாளடைவில் அந்த குணங்களும் நமக்கு குறைஞ்சு போயிடுவாங்க. இந்த வேலை நம்ம தைப்பூசத்தன்னைக்கு வழிபடுறது மூலமாக கெட்ட சக்தி மட்டும் இல்லைங்க, நமக்கு வெற்றியையும் தேடி தரக்கூடியது தாங்க இந்த வேல் வழிபாடு. இந்த வேலுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களை உச்சரித்து நம்ம வேலை வழிபடுறப்ப கூடுதல் பலம் கிடைக்குங்க. வெற்றி மட்டும் இல்லைங்க, நமக்கு உடல் ஆரோக்கியம், நமக்கு கல்விக்காகவும் இந்த வேல் வழிபாட்டை நம்ம முறையாக கடைபிடிக்கலாங்க. நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் வேணுமோ அந்த கோரிக்கைகளை முன் நிறுத்தி இந்த வேல் வழிபாட்டை நம்ம கடைபிடிக்கலாங்க. இந்த வேலை நம்ம எப்படியெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்தன்னைக்கு நம்ம கார்த்திகை அன்னைக்கு முருகப்பெருமாளை எப்படி வழிபடுறோமோ அந்த மாதிரி வழிபட்டால் போதுங்க. நம்ம விரதம் கார்த்திகை அன்னைக்கு சில பேர் சாப்பிடாம காலைல விரதம் இருப்பாங்க. அதே மாதிரியே தைப்பூசத்தன்னைக்கும் காலையில் சாப்பிடாம நம்ம விரதம் இருந்து மதியானம் முருகப்பெருமாளுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சு நம்ம விரதம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்லாங்க. விரதம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேலை நம்ம அபிஷேகங்கள் பண்ணலாங்க. அது என்னென்ன பொருள் கொண்டு அபிஷேகம் இந்த வேலுக்கு பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு சுத்தமான தண்ணியை கொண்டு வேலை அபிஷேகம் பண்ணணும். சுத்தமான தண்ணி இருந்தாலும் பண்ணலாம், நம்ம கிட்ட கங்கா தீர்த்தம் இருந்தாலும் கங்கா தீர்த்தம் கொண்டும் அந்த வேலை நம்ம அபிஷேகம் பண்ணலாங்க. கங்கா தீர்த்தம் கொண்டு பண்ணலாம், பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம், பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணலாம். அப்புறம் நம்ம கிட்ட முருகருக்குன்னே ரொம்ப பிடிச்ச விபூதி அபிஷேகம் தாங்க. எத்தனையோ அபிஷேகம் இருந்தாலுமே அந்த வேலுக்கு நம்ம கிட்ட விபூதி இருந்துச்சுன்னா அந்த விபூதியால் அந்த வேலை அபிஷேகம் பண்ணுறப்ப கூடுதல் பலம் கிடைக்குங்க. இந்த விபூதி அபிஷேகம் வேலுக்கு பண்ணுறது ரொம்ப 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 விசேஷங்க. அந்த விபூதியால் நம்ம வேலை அபிஷேகம் பண்ணுறப்ப அந்த விபூதியை ஒரு டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி ரெகுலர் யூஸுக்கு கூட நம்ம நெத்தியில் அந்த விபூதியை கடவுளை கும்பிட்டுட்டு நம்ம வச்சுக்கலாங்க. இந்த விபூதியை கொண்டு வேலுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறதுனால இந்த விபூதியை நம்ம டெய்லியும் நெத்தியில் வைக்கிறப்ப நமக்கு கஷ்ட காலம், சோக காலம், இந்த மாதிரி காலங்களில் நம்ம விபூதியை நெத்தியில் வைக்கிறப்ப நமக்கு முருகருடைய வேல், அந்த சாஷாக் அந்த வேலே நமக்கு பலமாக நிற்குமாங்க. நமக்கு வேலே நமக்கு துணையாக நிற்கிற மாதிரி நமக்கு ஃபீல் கொடுக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வேலுக்கு நம்ம விபூதியால் மட்டும் இல்லைங்க, தேனால் கூட நம்ம அபிஷேகம் பண்ணலாங்க. நம்ம வீட்டில்
தூய தேன் இருந்துச்சுன்னா தேனை கொண்டும் இந்த வேலுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணலாம். தேனோட நம்ம வீட்டில் வந்து சிம்பிளாக கிடைக்கக்கூடிய பொருள் இந்த விபூதி தாங்க. விபூதியால் அபிஷேகம் பண்ணுறப்ப அந்த விபூதியும் நம்ம வந்து நாளடைவில் நெத்தியில் வச்சுக்கலாங்க. ஸோ விபூதி வந்து எப்போதுமே பெஸ்ட்டுங்க. அபிஷேகம் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மலர்களை கொண்டு வேலை நம்ம வந்து அலங்கரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற பூக்களை கொண்டு வேலை நம்ம வந்து அலங்கரிக்கலாங்க. ஏன்னா சிகப்பு நிறங்கிறது முருகப்பெருமாளுக்கு விருப்பமான நிறமாம். ஸோ நீங்கள் வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து பூ வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிகப்பு நிற பூக்கள் வந்து வேலுக்கும் சரி முருகப்பெருமாளுக்கும் சரி வைக்கிறது ரொம்ப விசேஷங்க. இந்த வேல் வழிபாட்டை நம்ம தைப்பூசத்தன்னைக்கு மட்டும் இல்லைங்க, செவ்வாய்க்கிழமை கூட இந்த வேல் வழிபாட்டை நம்ம முறையாக கடைப்பிடிக்கலாங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை வந்து விசேஷங்க. முருகருக்கே உரிய கிழமைனா இந்த செவ்வாய்க்கிழமை தான். அன்னைக்கு வந்து முருகர் கூட இந்த வேலையும் நம்ம வந்து இந்த மாதிரி அபிஷேகங்கள் பண்ணி பூக்கள்லாம் வச்சு வழிபடலாங்க. இப்படி வழிபடுறப்ப வந்து முருகருக்கே பிடிச்ச கோலம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி போட்டு அதில் சரவண பவ அப்படின்னு எழுதி வழிபடுறது கூடுதல் பலம் கூடுதல் சக்தியை நமக்கு ஈர்த்து கொடுக்குங்க. இப்போ வந்து இந்த மந்திரம் என்னன்ட்டு பார்க்கலாம். முருகருடைய வேலுக்குன்னே உண்டான மந்திரம் இதுதாங்க. வாழ வேல விகாரவா வார காமனை நாடிவா வாடி நாடிடுமோ சிவா வாசி மோகன வேலவா. வாழ வேல் விகாரவா வார காமனை நாடிவா வாடி நாடிடுமோ சிவா வாசி மோகன வேலவா. நமக்கு வந்து ஈஸியாக வாயில் நுழையிற மாதிரி தாங்க இருக்குது இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம வந்து வேலை வழிபடுறப்ப, அதுவும் தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் சொல்லி வழிபடும் போது கூடுதல் சக்தியை நமக்கு ஈர்த்து கொடுக்குங்க. முருகப்பெருமாளை நம்ம எப்படியெல்லாம் வழிபடுறோமோ அதே மாதிரி இந்த வேலையும் நம்ம வந்து வழிபடணுங்க. முருகப்பெருமாளுக்கு எந்த மாதிரி சக்தி இருக்கோ அதுக்கு உண்டான சக்தி வந்து இந்த வேலுக்கு இருக்குங்க. இந்த வேலுக்கே உண்டான மந்திரம் தாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மந்திரம். இந்த மந்திரத்தை ஸ்க்ரீன்லேயும் நான் ஃப்ளாஷ் பண்ணியிருக்கேங்க. உங்களுடைய கன்வீனியன்ஸுக்காக நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை பார்த்து கூட நீங்கள் சொல்லலாங்க. இந்த வேலுக்கு மந்திரம் மட்டும் இல்லைங்க, வேலுக்குன்னே நிறையா பாடல்கள் இருக்குது. சிறப்பாக சொல்கிற பாடல் அப்படின்னா வேல் மாறல் பாடல் இருக்குங்க. அந்த பாடலை யூடியூப்பில் நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலே நிறைய பாடல்கள் வரும். அந்த வேல் மாறல் பாடலை நம்ம ஓட விட்டு நம்ம வந்து வேலை வந்து வழிபடலாங்க. மந்திரங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தாங்க. அதாவது கடவுள்கிட்ட போய் நம்ம சாமியை கும்பிட்றப்ப நமக்கு வந்து சட்டுன்னு ஒரு விஷயம் நடக்காதுங்க. கொஞ்சம் டிலே ஆணுச்சுன்னா இந்த மாதிரி மந்திரங்களை நம்ம வந்து சொல்கிறப்ப நமக்கு வந்து ஒரு 80 நாளில் ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னா ஒரு 60 நாளில் ஒரு 50 நாளில் நமக்கு வந்து நடக்குங்க. ஏன்னா மந்திரங்களுக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குது, மந்திரங்களுக்கு கூடுதல் பலமும் இருக்குங்க. ஸோ மந்திரங்களை நம்ம வந்து கடவுளை வழிபடுறப்ப கூடவே மந்திர வார்த்தைகளை நம்ம சொல்லி வழிபடுறப்ப நமக்கு வந்து கூடுதல் பலமும் சக்தியும் நமக்கு வந்து கிடைக்குங்க. மந்திரங்கள்னு சொல்கிறப்பே ஒரு வகையான அதிர்வலைகள் தாங்க. இந்த அதிர்வலைகளை நம்ம வந்து கடவுளை வழிபடுறப்ப மந்திரங்கள் மூலமாக கொடுக்கறதுனால நம்ம வேண்டுதலையும் சீக்கிரம் வந்து நமக்கு வந்து நிறைவேறிடுங்க. இந்த ஸ்பெஷலாக வேலுக்குன்னே உண்டான மந்திரத்தை நம்ம மற்ற நாளில் எப்படி யூஸ் பண்ணலான்னா, அதாவது தைப்பூசத்தன்னைக்கு மட்டும் இல்லைங்க, மற்ற நார்மலாக வர செவ்வாய்க்கிழமையில் எப்படி இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணலான்னா, நம்ம ஸ்டார் மாதிரி ஒரு கோலம் போட்டு அதில் ஒரு அகல் இருந்தால் போதுங்க. அப்படி இல்லைன்னா 6 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டாரில் 6 அகல் விளக்கை வந்து ஏற்றிக்கோங்க. சரவண பவன் போட்டு ஏற்றிக்கோங்க. அதில் ஏற்றி சாதாரண நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றினா போதுங்க. அதில் ஏற்றிட்டு நம்ம வந்து வேலுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் பண்ணிட்டு அப்போ வந்து கூடவே இந்த மந்திரங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் போதுங்க. இந்த மந்திரங்களை நம்ம எத்தனை வாட்டி சொல்லணும்னா எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம சொல்லலாங்க. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலுமே அத்தனை வாட்டியுமே நமக்கு வந்து பவர் தான். 108 வாட்டி சொல்லலாங்க. நீங்கள் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறப்ப வேலை வழிபடுறப்ப இந்த மந்திரத்தை 108 வாட்டி சொல்லி வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமையிலையும் சரி, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் சரி. இல்லைன்னா நமக்கு வந்து டெய்லியும் நம்ம வந்து சாமி மனசு கஷ்டமாக இருந்துச்சு, சாமி கும்பிடணும் போல இருந்துச்சுன்னா டெய்லியும் கூட வேல் வழிபாட்டை நீங்கள் முன் நிறுத்தி இந்த மந்திரத்தை 108 வாட்டி சொல்லலாங்க. தைப்பூசத்தன்னைக்கும் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை 108 வாட்டி சொல்லலாம். இல்லை மற்ற நாள்லையும் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லி பயன்பெறுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அந்த சேனலையும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்குமே இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ.